கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேக நேரங்களிலே கவனித்து பார்க்கும்போது நம்முடைய ஜீவியங்களிலே ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்கு ஓடுகிறோம். அதற்கு பிற்பாடு நம்முடைய ஜீவியத்திலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து விடுகிறோம். சில நேரங்களிலே சில வல்லமைகளால் நாம் அடக்கி ஆளப்படுகிறதான அனுபவங்கள் வந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இப்படி சில நேரங்களிலே சிலருடைய வாழ்க்கைகளிலே சில சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடக்குது. அதாவது என்ன சொல்லலாம், இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது மாநாட்கள் ஆசிரியர்களால் அடக்கப்படுகிறார்கள். ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது அலுவலகத்திலே வேலைக்கு செய்கிறவர்கள் அந்த அலுவலகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகளால் அடக்கி ஆளப்படுகிறார்கள். ஜனங்கள் சில நேரங்களில் அரசியல்வாதிகளால் சர்வாதிகாரம் உள்ளவர்களால் அடக்கி ஆளப்படுகிறார்கள். இப்படி பூமி முழுவதுமே பார்க்கும்போது ஒரு விதமான அடக்கி ஆளப்படுகிற ஒரு வல்லமை கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவியங்களிலே அந்த அனுபவங்களிலே சில நேரங்களிலே சில காரியங்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லா காரியங்களுக்கும் நாம் அடங்கி போக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதில்லை. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, பணம் தர்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அடங்கி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிவிடுகிறது. மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு, தலைவர்களுக்கு ஜனங்கள் அடங்கி போக வேண்டிய காலகட்டத்துக்குள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய அதிகாரிகளுக்கு ஜனங்கள் அடங்கி போக அல்லது அதிகாரிகளால் ஜனங்கள் அடக்கப்படுகிற அனுபவங்கள், அடக்கன்னா அடக்காராதனை இல்லை, அடக்கி ஆளப்படுகிற இடத்துக்கு வந்து விடுகிறார்கள். இப்படி சில நேரங்களில் உலகத்தில் பார்க்கும்போது சில விதமான வல்லமைகள் ஜனங்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது அந்த ஆளோட்டிகளால் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் பகுதியிலே ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனத்தின் அடிப்படையிலே ஏசாயாவுடைய புஸ்தகம் 58:1 ரோமர் 1:18 ஏசாயாவுடைய புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படியாக அடங்கி விடாதே என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானிக்க போகிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற, அப்போ சத்தியத்தின்படி வாழ்கிற ஜனத்தை அநியாயத்தை கொண்டு அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு, தேவ கோபம் வரும் என்று சொல்லியிருக்கிறது. இதிலிருந்து இன்னொரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால், சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஜனங்கள் அநியாயத்தின் அனுபவத்துக்கு அடங்கிவிடக்கூடாது என்கிற ஒரு அர்த்தமும் அதுக்குள்ளே மறைந்திருக்கிறது. சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஜனங்கள் அநியாயத்துக்கு அடங்கிவிடக்கூடாது. இன்றைக்கும் கூட பெந்தகோஸ்தே மார்க்கத்திலே வந்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு அவபக்திக்குரியதான வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், அநியாயத்தினால் சத்தியத்தின்படி வாழ்கிற ஜனங்கள் வாழ முடியாதபடிக்கு அநியாயத்தின் அனுபவத்தில் உள்ள காரியங்கள் இன்றைக்கு ஜனத்தை அடக்கி ஆளக்கூடிய அனுபவம் இருக்கிறது. மெனிமோர் ஊழியக்காரங்களும் தெய்வ ஜனங்களும் கூட இன்றைக்கு அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடக்கன்னா அடக்காராதனை, சாவும் அடக்காராதனை என்கிற அர்த்தம் அல்ல, அடக்கி ஆளப்படுகிறார்கள். இந்த இடத்திலே அநியாயம் என்று சொல்லப்பட்டது போல உள்ள காரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் சத்தியத்தின்படி வாழ்கிறதான அந்த அனுபவம் இல்லாதபடிக்கு இவை உலகம் சபைக்குள்ளும் சபை உலகத்துக்குள்ளும் என்று சொன்னது போல இன்றைக்கு காணப்படுகிறது. ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, வாசியுங்கள். சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்திலே நாம் சத்தியத்தை அநியாயம் என்கிற ஒன்று அடக்கிவிடக்கூடாது என்பதை அறிகிறோம். ஆகையால் அடங்கி விடாதே
என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு அடங்கி விடாதே. சத்தியத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த காரியத்துக்கு அடங்கி விடக்கூடாது, எந்த காரியத்தினால் அடக்கப்படுகிற அனுபவத்திலே, அதாவது ஒடுக்கப்படுகிற அனுபவத்திலே, எழும்பி செயல்பட முடியாத செயல்களை செய்ய முடியாத விதத்திலே மற்ற ஜனங்களாலோ மற்ற காரியங்களாலோ நம்முடைய வாழ்க்கை அடிமைப்படுகிறது போல அடக்கப்பட்டு விடக்கூடாது. அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு நம்மளை எந்த வல்லமையும் ஒடுக்கிவிடக்கூடாது, நம்மை எந்த வல்லமையும் ஆளுகை செய்துவிடக்கூடாது, நம்மை எந்த வல்லமையும் நடத்துகிற அனுபவம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு ஏதுவாகத்தான் இன்றைய தலைப்பு. ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து சொல்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளையை எந்த வல்லமை அடக்க பிரயாசப்படும், எந்த வல்லமைக்கு அடங்கி போகாதவர்களாக அடங்கி விடாதே என்கிற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு தியானிக்கிறோம் என்று சொன்னால், வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38, 42, 45 வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38, 42, 43 வாசிக்கும் போது, வாசியுங்கள். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். முன்னடக்கிறவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம், அடங்கி விடாதே என்கிற ஒரு வார்த்தையின் அர்த்தத்தில் எடுத்துக்கொள்கிறது என்ன சொன்னால், இன்றைக்கும் கூட ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிட முடியாதபடிக்கு இன்றைக்கு ஒரு விதமான வல்லமை அவர்களை அதட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசப்பா நன்மை செய்கிறவராய் எழுத்தின்படியே இந்த பூமியிலே சுற்றி திரிந்த போது, பர்திமேயு என்கிறதான ஒரு குருடன் தன்னுடைய வாழ்க்கையிலே பிச்சைக்காரனாக இருந்தான். அவர் ஆண்டவராகிய இயேசப்பா தன்னுடைய தான் இருக்கிற பாதையிலே வழியிலே போய் கொண்டிருக்கிறார் என்று அறிந்தபோது, அவன் ஒரு குருடனாய் இருந்ததினால் தன்னுடைய சுகத்துக்கு ஏதுவாக அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட ஆரம்பித்தான். ஆனால் அந்த கூட்டத்தில் போய் கொண்டிருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆராய்ந்து பாருங்கள். கடந்த காலங்களில் உங்களுடைய ஜெப ஜீவியத்துக்கு விரோதமாய் தேவனை நம்பி தேவனை கூப்பிடுவதற்கு ஏதுவாக நீங்கள் செயல்பட்ட போது, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் இதுபோல எத்தனையோ வல்லமைகள் எழும்பி உங்களை அதட்டி இருக்கலாம். உங்களுடைய ஜெப சத்தம் அடங்கிவிட்டதா என்பதை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அடங்கிவிடக்கூடாது என்று சொன்னால், நம்முடைய ஜெப ஜீவியத்தின் அனுபவத்திலே நாம் அடங்கிவிடக்கூடாது என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. அந்த 2 வேத பகுதியிலிருந்து வாசித்தால், அவன் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்க 48வது வசனத்தையும் 43வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து விட்டு 43வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் இருந்தார், அவனை கூப்பிட்டார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு தடைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்க முடியாதவர்களாய் அடங்கி விடுகிறார்கள். அடக்கப்பட்ட அனுபவத்திலே மாறி விடுகிறார்கள். ஜெபத்தின் அனுபவத்திலே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிரேயர் கோ அப், blessing come down அப்படிம்பாங்க. எவ்வளவு ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவ்வளவா அவளுடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெப ஜீவியத்துக்கு விரோதமாக தேவனை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்துக்கு விரோதமாய் எத்தனையோ வல்லமைகள் போராடலாம்.
எத்தனையோ சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். தேவனை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அடங்கிவிடக்கூடாது. சத்தம், உன் சத்தத்தை எக்காலத்தை போல் உயர்த்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திலே துஷ்ட மனுஷன் என்று சொல்லப்படுகிற விதத்தில் உள்ள ஒரு இஸ்மவேலின் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமை தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்களில் உடைய ஜெப ஜீவியத்தின் சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் புறாவே, உன் முருக ரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எண்ணி முடியாத ஊழியர்களும் தெய்வ ஜனங்களும் இன்றைக்கு அடங்கி கிடக்கிறவர்களாய், அடங்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். தேவனை நோக்கி சத்தமிடுகிற விதத்திலே கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன் அப்படின்னு வேதத்தில் வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு அடங்கிவிடக்கூடாது. நம்முடைய ஜெபத்தின் அனுபவத்திலே ஜெப சத்தங்கள் அடங்கிவிடக்கூடாது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஜெப சத்தங்கள் அடங்கிவிடக்கூடாது. ஸ்தோத்திர சத்தங்கள் அடங்கிவிடக்கூடாது. குடும்ப ஜெபத்தின் சத்தங்கள் அடங்கிவிடக்கூடாது. இன்றைக்கு சபைகளிலே இந்த சத்தங்கள் அடங்கிவிட்டன. ஜனங்கள் வரும்போது ஒரு ஜெப சத்தத்தின் அனுபவம் இருக்கிறது. மற்ற நேரங்களிலே ஆவிக்குரிய சபைகளில் கூட அந்த சத்தங்கள் இல்லை. ஊழியர்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த நாட்களிலே ஜெப சத்தங்கள் அடங்கி போய் இருக்கிறது. அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தெய்வ ஊழியர்கள் ஜெபிப்பது என்பது கடினமாய் மாறி இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் சத்தமிட்டான். இங்கே ஒரு மனிதன் சுகத்துக்காக சத்தமிட்டான். தன்னுடைய வாழ்க்கையின் சுகத்துக்காக, தான் பார்வையடைய வேண்டும் என்பதற்காக சத்தமிட்டான். இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தன்னுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக, தேவனால் நீதிமானாக்கப்படும்படியாக பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். பக்கத்தில் ஒரு பரிசேயன் நின்று அவனை பரியாசம் பண்ணுகிறது போல ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அந்த ஆயக்காரனோ வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் மார்பிலை அடித்தவனாய், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். பாவ மன்னிப்புக்கு ஏதுவாக சத்தமிட்டான். பாவ மன்னிப்புக்கு ஏதுவாக ஜெபித்தான். தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்கு கூப்பிட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அடங்கி விட்டது இன்றைக்கு. ஒரு காலத்தில் இந்த மார்க்கத்துக்குள்ள வருகிற ஜனங்கள் தங்களை அறிக்கை செய்கிறதில், தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்கிறதிலே, தேவனை நோக்கி பாவ மன்னிப்புக்காய் கூப்பிடுகிற விதத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு வேஷக்காரர்களாய், தாங்கள் நல்லவர்களாய் காட்ட வேண்டும் என்கிற பரிசேய கூட்டமாய் மாறி இருக்கிறார்கள். மார்பிலை அடித்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் ஊழியத்துக்கு போகும்படி 1992வது வருஷம் ஞாபகம் வருகிறது, ஆகையால் சொல்லுகிறேன். 1992வது வருஷத்திலே கர்த்தருடைய ஊழியத்துக்காக போகும்படிக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய சமயம் வந்தபோது, சுத்திகரிப்புக்காக எங்களை ஒரு இடத்திலே எங்கள் அந்த பேட்ச் 92 பேட்சாக ஊழியத்துக்கு எடுக்கப்படக்கூடியவர்களாக இருந்தோம். எங்களுக்கு சுத்திகரிப்புக்கு ஏதுவாக பரிசுத்தவான்கள் வந்து கூட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது ஜீவியத்தில் இருக்க சின்ன பெரிய அந்த வாலிபத்தின் நாட்களில் உள்ள எல்லா குறைவுகளுக்காகவும் வசனங்களை எடுத்து சொன்னார்கள். அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த வசனம்லாம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அவங்க கேட்ட பிற்பாடு தான் புரிஞ்சுது. நான் என்ன செய்திருக்கிறேன், உண்மையாகவே என் மார்பில் அடித்து, ஏசப்பா என் வாலிபத்தின் எண்ணங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, ஊழியத்துக்கு போவதற்கு என்ன தகுதிப்படுத்துங்க, ஊழியத்தில் என்ன தெரிந்தெடுக்கணுமே, பரிசுத்தவான்கள் கை வைத்து என்ன வேறு பிரிக்கணுமே அப்படின்னு அவங்க சொன்ன வசனத்தின் அடிப்படையில் மார்பில் அடித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த பாற்ற ஜெபத்தில் கண்ணு திறந்து பார்த்துருப்பாங்க போல தெரியும். இப்படி நான் மார்பிலே அடிச்சிட்டு இருந்ததுனால என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீ மார்பில் அடித்தே ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, மார்பில் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி.
நான் என்ன சொல்லுறதுக்கு? அவங்க ஒருவேளை எனக்கு வியாதி எது இருக்குன்னு நினச்சி கேட்டாங்களா என்னன்னு தெரியாது. நான் என்னுடைய பாவத்துக்காக மார்பில் அடித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அல்லேலூயா. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். சில நேரங்களில் இப்போ கூட ஜீவியத்தில் குறைவுகள் வரும்போது, ஆண்டவரே இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் இருக்கிறதே, ஜீவியத்தில் குறைவுகள் இருக்கிறதே. அந்த ஆயக்காரன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அடக்கி விடாதே, அடங்கி விடாதே, நம்முடைய சத்தங்கள் அடங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்கிற சத்தம் அடங்கி விடக்கூடாது. ஜீவியத்தில் குறைவுகள் குற்றங்கள் உணர்த்தப்படும் போது, குறைவுகள் குற்றங்களை உணரும் போது நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்ல, பாவியில் பிரதான பாவி பேதுரு அப்போஸ்தலன், பாவி என்னை விட்டு போயிருங்க. சத்தம் வேதத்தில் வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. எப்படி ஜெபம் பண்ணாங்களா? எப்படி இருந்துச்சு அவருடைய சத்தம்? மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எப்படி கூப்பிட்டாங்களா? யார் இது? நம்முடைய ஆண்டவரா இயேசுப்பா. பலத்த சத்தத்தோடு, அல்லேலூயா, வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அல்லேலூயா. அடங்கி விடாதே. தலைப்பினது அடங்கி விடாதே, அடக்கப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்முடைய சத்தங்கள் அடங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற சத்தம் அதிகரிக்கணும். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஜெபத்தின் சத்தம் பெருகணும். சபைகளிலே ஜெப ஜீவியத்தின் சத்தம் பெருகணும். தேவனை நோக்கி கூப்பிடுற சத்தம் பெருகணும். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பிச்சைக்காரன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், ஏசப்பா நின்றாங்க. ஒரு ஆயக்காரன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தர் அவனை நீதிமானாய் மாற்றினாங்க. அல்லேலூயா. அடங்கி விடாதே. இன்றைக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, உண்ட சத்தம் அடங்கி விடக்கூடாது. ஏசப்பாவை நோக்கி நீ கூப்பிட சத்தம் அடங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் நோக்கி கூப்பிட்டார். சிலுவையில் கூட பலத்த சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். அல்லேலூயா. சாகு வரைக்கும் ஜெபத்தின் அனுபவத்தின் சத்தம் அடங்கிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் நல்லா ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்துல நல்லா தேவனை துதிச்சேன், இப்ப ஜெபம் குறைஞ்சி போச்சு. சிலர் சொல்லுவாங்க, முன்னாலெல்லாம் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், இப்ப ஜெபமே இல்லை. அப்ப இப்ப என்ன செய்றீங்க? செல்போனை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கிறேன், தடவிக்கிட்டே இருக்கிறேன். ஒரே செல்போன் தடவுல தான். சில வீடுகளில் இந்த ரெக்கார்டிங் மைக் ஒன்று, இது கேமரா வச்சிட்டோன்னா போதும், உள்ளே வைக்கக்கூடாது, வெளியே வைக்கணும். இந்த ரூம்களுடைய ஜன்னல் பக்கத்தில் வச்சிங்கன்னா அடுத்த ஆளுக்கு காற்றுலேருந்து ரத்தம் வரும் வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. பேசி பேசி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசி அவங்க கடைசியில் ரத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்து தான் செல்போனை ஆஃப் பண்ணணும். சிலரெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல நம்ம தெருவில் இருந்து ஆரம்பித்து, அப்புறம் நம்ம ஊரில் இருந்து ஆரம்பித்து, மாவட்டத்தில் இருந்து ஆரம்பித்து, அப்புறம் குடும்பம் கோத்திரம் பேசி தமிழ்நாட்டில் இருந்து அப்படியே குடும்பம் அப்படி இந்தியாவுக்கு போய், இந்தியாவிலேருந்து வெளிநாடுக்கு போய் மொத்த சப்ஜெக்டும் பேசி முடிக்கும் போது செல்போன் சார்ஜ் இல்லாமல் ஆயிடும். சிலருக்கு தெரியாமலே மறுபடியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எதிர்முனையில் சத்தம் கேட்கலன்னு சொன்னால் செல்போன் இதாயிடும். இந்த மாதிரி நம்ம ஆட்கள் ரொம்ப பழகிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது ரொம்ப குறைவா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அடங்கி விடக்கூடாது. எந்த விஷயத்துல? ஆமா, ஜெப ஜீவியத்திலே ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுகிற விதத்திலே என்ன செய்யக்கூடாது? அடங்கி விடக்கூடாது.
எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி. 2, எதில் அடங்கி விடக்கூடாது அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல வித்தியாசமா கொஞ்சம் கேட்கறதுக்கு தான் இருக்கு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7-10 வாசித்தா. ஆதியாகமம் 39 7-10 வாசித்தா. வாசிங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 39:11-12 வாசித்தா. 39:11-12 வாசித்தா. வாசிங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அடங்கி விடக்கூடாது. 2வது, டெய்லி யோசேப்பு அடக்கிறதுக்கு ஒரு வல்லமை போராடிக்கிட்டே இருந்துச்சு. யார? ஆமா, முதல்ல ஜெபத்தை தடை பண்ணுவதற்கு ஒரு வல்லமை, அடங்கி விடக்கூடாது என்று பார்த்தோம். 2வது ஒரு வல்லமை யோசேப்பு. அந்த 39:6 வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஆளு நல்ல ரூபமும் சௌந்தரியமான முகமும் இருந்தானி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். நல்ல ரோஸ் பவுடர் தடவி 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 தடவி, நல்ல லிப் நைனரை தடவி தடவி தடவி, கைக்கு நல்ல விரலுக்கு விரல் நகம் வளர்த்து கூட்டைஸ் போட்டு போட்டு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். டெய்லி தினமும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால், போர்த்திபாடை வீட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் ஆகும் அவன் அந்த கண்ணாடிக்கு முன்னால் இருந்து வெளியே வர்றதுக்கு. யோசேப்புக்கா அல்லது இதில் வேறு யாருக்கு பேரை போடலான்னு எனக்கு தெரியலையே. சபையில் உள்ள யாருக்கையாவது ஒரு ஆளுக்கு பேரை போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். யார் பேரை போடலான்னு தெரியல. உங்க பேரை போட்டு நீங்க வாசிடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இந்த பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆம்பளையில் தப்பி போறது. அப்ப ஆம்பளையில் அது எனக்கு தெரியாது. இந்த அம்மையாரு அடக்கிடலான்னு பிடிச்சாங்க. அடங்கி விடாதே. என்ன செய்யாதே? 39:11-12 வாசிக்கும் போது யோசேப்பு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடினான். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2:22 வாசிங்கள். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது விலகியோடி அடங்கி விடாதே. நம்மோடு கூட போராடுகிற இச்சையின் பாவத்துக்கு ஏதுவான இந்த உலகத்தின் காரியங்களிலே அடங்கி விடாதே. பிரசங்க தலைப்பு என்னது? அடங்கி விடாதே. யோசேப்பு அடங்கல. யோசேப்பு என்ன செய்யல? அடங்கல. வரும் நித்த நித்தம் சோதனைகள் வரும், நித்த நித்தம் போராட்டம் வரும். அடங்கி விடக்கூடாது. பிரசங்கம் புரியுதா? தலைப்பு புரியுதா? ஒரு தேவனுடைய பிள்ளை கூப்பிடுறதுல அடங்கி விடக்கூடாது. ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுற சத்தமிடுகிறதுல அடங்கி விடக்கூடாது. 2வது பாலியத்துக்குரிய இச்சைகளிலே அடங்கி விடக்கூடாது. நம்முடைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, பறவை தலைக்கு மேல பறக்கலாம், தலையில என்ன செய்திடக்கூடாது? கூடு கட்டிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல சரீரமுடைய எல்லாருக்கும் சோதனைகள் போராட்டங்கள் வரும். ஆனால் நாம் அதில் அடிமைப்பட்டு விடக்கூடாது, அடங்கி விடக்கூடாது. அன்றைக்கு யோசேப்பு விலகி ஓடினான். அல்லேலூயா. ஓட வேண்டிய இடத்துல, தப்பிக்க வேண்டிய இடத்துல தப்பிச்சு கொள்ளணும். மாட்டிடக்கூடாது, அடங்கிடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது. யாருக்குள்ள சோதனை, யாருக்குள்ள போராட்டம், யாருக்குள்ள பிரச்சனை, அடங்கி விடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கும் போது தாவீது ஒரு நாள் அடங்கி விட்டார். ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்திலே யுத்தத்துக்கு போகாம மாலை வேளையிலே உப்பரையிலே உலாவினார். தன்னுடைய பராக்கிரமசாலியுடைய ஒரு மனைவி, அவளை பார்த்து அவளுடைய அழகிலே அடங்கி விட்டார். அவருக்கு 4 பிள்ளைகள் சாகிற அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் பட்டயம் இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு விலகாததுக்கு காரணம் அன்றைக்கு தாவீது அடங்கி போனது தான் காரணம். அல்லேலூயா. அடங்கி விடக்கூடாது.
சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள், இருதயத்தை வழுகி போக பண்ணினாள். ஆண்டவர் அவன் பார்த்து சொல்வார், உனக்கு முன்னாலே ஒருத்தன் அப்படி இருக்க மாட்டான், உனக்கு பின்னாலே அப்படி என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான்னு சொன்னான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அடங்கி போகிற வாழ்க்கையாய் மாறிவிட்டது. அடங்கி விடக்கூடாது. இச்சை, நம்ம சொல்ற சிலருடைய வாழ்க்கை அப்படி அடங்கி போக பண்ணி இருக்கிறது. அம்னோன் அவனுடைய வாழ்க்கை அடங்கி போகிற வாழ்க்கையாய் மாறினது. சொந்த சகோதரி மேல் அவனுக்குள்ள ஒரு மோகம் அவனுடைய வாழ்க்கையில் அடிச்சு கொல்லப்படுகிற இடத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தினது. சிம்சோன் தொழிலாளின் மடியிலே படுத்து வேசியை கண்டு சிநேகமாயிருந்து இச்சைக்குரியவனாய் மாற்றப்பட்டு தன்னுடைய பிரதிஷ்டை இழந்து அடங்கி போகிற, கண்ணை இழந்து வேடிக்கை காட்டக்கூடியவனாய் அவனுடைய வாழ்க்கை அடங்கி போகிற வாழ்க்கையாய் மாற்றப்பட்டது. வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய ஸ்திரீகளின் அனுபவத்திலே வனாந்தரத்திலே இச்சைக்குரியவளாய் மாற்றப்பட்டு அழிக்கப்படுகிறவளாய் மாற்றப்பட்டார்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் அருமை தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கூட இந்த காலை ஆராதனையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அடங்கி போகிற அனுபவம் உண்டாயிருக்கிறதா என்று பாருங்கள். அடங்கி விடாதே என்று சொல்லும் போது, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே நாம் கடந்து போகிற பாதையிலே ஊழியர்கள், தெய்வ பிள்ளைகள் பாலியத்துக்குரிய உலகத்தில் காணப்படும் இச்சையின் அனுபவங்களிலே அடங்கிவிடக் கூடாது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாய் பவுல் எழுதும் போது அதைத்தான் எழுத, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, நின்றாத. பாவம் எந்த வடிவத்தில், யார் வடிவத்தில், எப்படிப்பட்ட ரூபத்திலே வரும், வீழ்ந்து விடாதே, அடங்கி விடாதே. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை அடங்கி விடக்கூடாது. எதிலே? பாலியத்துக்குரிய இச்சையிலே அடங்கி விடக்கூடாது. மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை அடங்கி விடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, 19வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷனை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது, அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உக்கிர கோபம், கடும் கோபம். 13வது வசனத்திலே உக்கிர கோபம், 19வது வசனத்திலே கடும் கோபம். அந்த 2 வசனத்தை மறுபடியும் ஒருக்கா வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது, அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. கடும் கோபம் உண்டு, உக்கிர கோபம், கடும் கோபம். நடந்தது என்ன? அடங்கி விடாது. மூன்றாவது, எதிலே அடங்கி விடக்கூடாது? 16-17 வாசிங்க. 16-17 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். வாசிங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமா, அடுத்து வாசிங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் போது வாசிங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி திட்டம் போட்டு, நீ வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்கலங்கிறத ராஜாட்ட போட்டு கொடுக்குறாங்க. வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. ஆமா, இப்படி சொல்லிட்டு 12வது வசனத்துல வாசி பாருங்க. வாசிங்க 12வது வசனத்துல.
பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. போட்டு கொடுக்கறாங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப மூணாவது லைன் உங்களுக்கு புரியும். ஆராதிக்கிற காரியத்துக்கு எதிராக எழும்புகிற எந்த வல்லமைக்கு அடங்கிடக்கூடாது. அல்லேலூயா. பாபிலோன் தேசத்துல ராஜா உயர்த்தி வைத்திருக்கிறான். வேலை, ஜோலி, பணம், சம்பாத்தியம் தேவையானா தேவை. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு கீழே தான் அது இருக்கணும். அல்லேலூயா. நம்ம செய்கிற வேலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தடுக்க கூடாது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சம்பாதிக்கிற பணம் ஆராதனைக்கு வராமல் சம்பாதிக்கிற பணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற விதத்தில் இருக்கணும். அல்லேலூயா. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்டாயத்தில் ஒரு கம்பெனிக்காக வேலை செய்ய, ஒரு கடைக்காக வேலை செய்கிறோம், ஓகே. ஆனால் எல்லா நாளும் அது நமக்குரியதல்ல. அல்லேலூயா. இதுவே நம்ம சொல்கிறது எதுனாலனா, சரி பரவாயில்ல, ஒரு நல்ல வேலை கிடைக்குது சூழ்நிலைக்காக, சரி ஒரு நாள் 2 நாள் நம்ம ஒரு வருஷத்தில் தியாகம் பண்ண வேண்டியது இருந்தால் பரவாயில்லை. வாழ்நாள் எல்லாமே எல்லா காலகட்டங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாமல், தேவனை ஆராதிக்க முடியாமல், உபவாச ஜெபம் இல்லாமல், தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தில் காத்திருப்பு கூட்ட அபிஷேக கூட்டங்கள் இல்லாமல் இப்படியெல்லாம் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேலைகளோ அப்படிப்பட்ட வருமானங்களோ தேவையில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ராஜாவாகிய தாவீது சொல்றான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். வாசித்து பாருங்க. 27:4 சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை. எப்படியாவது வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சிட்டுனா நல்லது. வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சுன்னா போதும். எவ்வளோ சம்பளம்? 1,10,000 ரூபாய் சம்பளம். ஒரு தொந்தரவு இல்லை. பாஸ்டர், உங்களுக்கு அப்படியே முதல் மாத சம்பளத்தை அனுப்பிடுறேன். இது என்னதோ கேட்டே மாதிரி நீங்கள் சும்மா நம்ம கடை சபையில் இது சும்மா அப்படி கப்சா தட்டிட்டு போற. ஆண்டோடைய கிருபையினால பாஸ்டர் உங்களுக்கு மாதம் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன். ஆராதனை அது நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா பாஸ்டர்? அதில் நாங்கள் நல்லா இருப்போம். அதில் நாங்கள் நல்லா காத்திருக்கிறாங்க. எப்போயா நம்மளை கூப்பிடுவாங்க. 1,10,000 வேண்டாம் பாஸ்டர், ஒரு 60,000 ரூபா தந்தாலாது, கல்யாணமும் வேண்டாம்க்கா, எதுவும் வேண்டாம், வசமாக நான் போய் ஒரு 2-3 வருஷம் சம்பாதிச்சு என்ன கட்டுறதுக்கு பணம் வேணும் பொருள் வேணும்னு கேட்டவங்களுக்கு முன்னால் நான் நகையை கலத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டு, ஆனால் கொஞ்சம் நகை செய்து போட்டு கொலுசெல்லாம் போட்டு ஒரு டங்கு வைக்காமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பாஸ்டர். நான் மற்றவங்கள மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல்லாம் போயிட்டு நீ ஒன்றும் இல்லாமல் வந்தான்னு சொல்கிறேம்மா இருக்காது. அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன். நான் பண்ண அன்னைக்கு நான் போன வீட்டில் நீ என்ன கொண்டு வந்தான்னு கேட்டா நான் நிச்சயமாக சொல்லுவேன், பாரு இவ்வளவு கொண்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவங்க எங்கள் வீட்டில் கேட்டாச்சு, இத்தனை பவுன் போட்டா தான் கட்டுவேணி, அதனால அதில் 1 கிராம் குறைஞ்சி கூட நான் போக மாட்டேன். அதை விட 1 கிராம் கூட்டி வேணா போவேனே தவிர குறைச்சி போக மாட்டேன். அப்படி போயிட்டு நாளைக்கு நீ 1/2 பவுன் கொண்டு வரலேன்னு கேட்கறதை விட அந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம். இது என்னவோ யார் குடும்பத்திலேயே நான் சொன்னது போல சிலர் சிரிக்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியல. நானா கப்சா தட்டி விட்டுட்டு போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேணும். நமக்கு இதெல்லாம் போட்டி, இங்கே எல்லாம் நம்முடைய போட்டி. அல்லேலூயா. நம்ம போட்டி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. உம்முடைய உக்கிர கோபமானாலும் சரி, உம்முடைய கடும் கோபமானாலும் சரி, நீங்க எனக்கு விரோதமாக கம்பெனியில் நான் வேலை செய்கிற இடத்துல 1000 பேர் போட்டு கொடுத்தாலும் சரி, எங்க கன்வென்ஷனா முக்கியம். அல்லேலூயா. வருஷத்துக்கு 3 நாள் கன்வென்ஷனா 3 நாளும் கன்வென்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். அல்லேலூயா. அடங்கிடவே கூடாது. ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்துல அடங்கிறாத. அல்லேலூயா. தேவனுக்கான வைராக்கியத்தில் உன்னை எந்த வல்லமை இந்த உலகத்தில் அடக்கிடக்கூடாது. உக்கிரமான கோபம், கடும் கோபம். ஏங்க நாங்கள் நல்லா வேலை செய்கிறவங்க, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தந்தாதான் வேலைக்கு வருவோம். அல்லேலூயா.
எங்க அந்த கல்ஃப் கண்ட்ரியில் அவன் முஸ்லீம் நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு சபைக்குரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சு அவங்கள வேலை வாங்குறான். இந்திய தேசத்தில் கிறிஸ்தவ வேலை ஸ்தலங்களில் கூட இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அது காரணம் நம்ம தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்திய தேசத்தில் இருக்கிற பெருந்தலைவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் லீவு நாளாட்டே இருக்கட்டுங்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி அரசாங்கமே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா லீவு நாளா அறிவிச்சிருக்கும் போது இன்றைக்கும் கூட தெய்வ ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அல்லேலூயா. அடங்கி விடாதே. சண்டை போடாங்க. அவங்க ஒன்றும் சண்டை போடலை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்ட பிற்பாடும் பலகணிகள் திறந்திருக்க, எப்படி பலகணிகள் திறந்திருக்க மற்றவங்க பார்க்கிற விதத்தில் எப்பொழுதும் போல ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான. அடங்கி விடாதே. மூன்றாவது தலைப்பிலே, மூன்றாவது குறிப்பிலே அடங்கி விடாதே என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி வருகிற பிரச்சனையின் மத்தியில் அடங்கி விடாதே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணி உன்னை விமானத்திலே கூட்டு போறதுக்கு ஆட்கள் வரும். பல இடங்களிலே டூர் திட்டங்களை போடுவார்கள், திட்டம் தீட்டி வருவார்கள். நீ உடனே பாட வேண்டும். திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்விப்போரும் நீர்தான் ஐயா, எஜமானனே. அல்லேலூயா. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டார், ஆகையால் நான் உடனே போக வேண்டியதாகிவிட்டது. நோ நோ நோ, வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஆராதனைக்கு போக வேண்டியவர்கள். அல்லேலூயா. எத்தனை தெய்வ பிள்ளைகள் இப்பொழுது கல்யாண வீட்டை, பிறந்த நாள் வீட்டை, டூரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறுதலித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அடங்கிவிடக் கூடாது, அடக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நீக்கானோ தேவன் அந்த தேசத்தில் அவளை உயர்த்தினார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தேவனை ஆராதிக்கிற விஷயத்திலே, தேவனுக்காக வாழ்கிற விஷயத்திலே எப்படிப்பட்ட வல்லமை போராடினாலும் 7 மடங்கு 70 மடங்கு சூழ வரட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்காக நில்லுங்க. இந்த சான்ஸை தவற விட்டா விமானமும் கிடையாது, கப்பலும் கிடையாது. அந்தமானு கப்பலுக்கு நான் கூட்டு போக மாட்டேன். நீங்க அந்தமானு கப்பல்ல கூட்டு போகாட்டா ஸ்ரீலங்கா கப்பல்ல போனாங்க. அல்லேலூயா. சிங்கப்பூருக்கு கப்பல்ல போகணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா வீட்டில் ஒரு கப்பல் படம் வரைஞ்சி வாழ்வோன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடங்கி விடக்கூடாது. மூன்றாவது, கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு விரோதமாய் வருகிற வல்லமைகளுக்கு முன்பாக நாம் அடங்கி விடக்கூடாது. பிரசங்கம் புரியுதா? என்ன செய்ய, ஒவ்வொரு தலைப்பு கீழே எப்படியாவது பிரசங்கம் பண்ணணும். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பேசி ஆகணும். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு தலைப்பும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன கண்டென்ட்டா கண்டென்ட் அந்த கருத்துக்களை மாற்றி பேச வேண்டியிருக்கு. அவ்வளோதான் பிரசங்கம். வேறு ஒன்றும் பெரிய அளவுக்கு இங்கே சாதன பிரசங்கம்லாம் கிடையாது. அல்லேலூயா. நமக்கு எதிராக ஆராதனைக்கு தடையாக வர்ற வல்லமையை நாம் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சில சொல்லக்கூடாத நிறைய பலகீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் வந்து நிற்கும். 7 மடங்கு 70 மடங்கா வந்து நிற்கும். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அல்லேலூயா. நாங்கள் செத்தா எங்களை தேவன் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காம போனாலும், சூளையில செத்தாலும் தெய்வ சமூகத்தில் போய் சாகிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது கூப்பிட விஷயத்திலே அடங்கிவிடக்கூடாது, அதட்டல்கள் கேட்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை வாங்கி அடங்கிவிடக்கூடாது, நித்தம் இழுக்கம், அடங்கிவிடக்கூடாது. மூன்றாவது, கடுங்கோபம், உக்கிரமான கோபத்தோடு 7 மடங்கு சூளை, அடங்கிவிடக்கூடாது. நான்காவது, அடங்கிவிடக்கூடாது. எந்த காரியத்தில் யார் அடங்கி இல்லாமல் வாழ்ந்தார்கள்? சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-2 வாசியா. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து
ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். இரண்டாவது வசனத்தை வாசியா. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட்டாட்டு. யுத்தம் அடங்கி விடாது. பாசா என்கிற இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். இவன் என்ன செய்திருக்கான்? ஆசா ஒரு காலத்துல எத்தியோப்பிய ராஜா லட்சக்கான ஆட்களை கொண்டுட்டு யுத்தத்துக்கு வந்தபோது கர்த்தரை சார்ந்து ஜெயித்தான். அல்லேலூயா. நீங்க அந்த வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிய. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து. எத்தனை பேரோடு வந்தான்? 10 லட்சம் பேரோடு சேனையோடு வந்தான். வாசியா. 300 ரதங்களோடும் புறப்பட்டு 300 ரதங்களோடு வந்தான். மரைசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரைசாவுக்கு அடுத்த செப்பத்தாயினும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நல்ல ஒரு அனுபவம். 10 லட்சம் பேரு 3000 ரதங்கள், அப்படிதானா? 300 ரதங்களோடு வந்தான். ஆசா தேவனை சார்ந்து கொண்டு யுத்தம் பண்ணி பெரிய வெற்றி பெற்றான். இப்போ 16ஆம் அதிகாரத்தில் வரும்போது பக்கத்து நாட்டுக்காரன் யாரு? இஸ்ரவேல் ராஜா பாசா என்கிற வந்தான். வந்த உடனே என்ன செய்தான்? கர்த்தரை சார்ந்து கொள்ளல. யாரை சார்ந்து கொண்டா? சீரிய ராஜாவுக்கு. 2வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 16:2 வாசிங்க. எவ்வளவு வேதனையான விஷயம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் அவனோடு ஒப்புரவானா. தனக்கு எதிரி கூட ஒப்புரவாகி 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்தா அசீரியா ராஜாவோடு ஒருத்தர் ஐக்கியப்பட்டான். இப்படி சில ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக யாரோடாவது ஐக்கியப்பட்டு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அடங்கி விடாதே என்று சொல்லும்போது யாரோடாவது ஐக்கியப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். சமயம் ஆகிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தான். 2 நாளாகம் 16-12 வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். அடங்கி விடாதே. வாழ்க்கையில யுத்தங்கள் வரும்போது, சத்துருடைய போராட்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது அடங்கி விடாதே. கர்த்தரை சார்ந்து நில்லு, எதிர்த்து. அல்லேலூயா. அடங்கி விடாதே. யாருக்கிட்டையாவது போய் சகாயத்தை, தேவனை விட்டுட்டு யாருக்கிட்டையாவது போய் நிற்காதே. நம்ம பாடுறோமே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு ஒரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. அடங்கி விடக்கூடாது. சோதனை, போராட்டம், யுத்தம், வியாதி, பலகீனம், கஷ்டம் வருது. ஏராளமான ஜனமாய் வந்து நிற்பாங்க. 10 லட்சம் ஜனம், 300 ரதம். மேற்கொள்ள முடியாது. பயப்படாத. அன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால தேவனை சார்ந்து ஆசா ஜெயித்தான். பக்கத்து நாட்டுக்காரன் பாசா அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான். போய் சீரியன்ட்ட போய் அடைக்கலமா போனான். சரீரத்தில் வியாதி பண்ணான். பரிகாரிகளை தேடினான். ஆண்டோடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அடங்கி விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகள், போராட்டங்கள், யுத்த நேரங்களில், வியாதி நேரங்களில், மருத்துவர்களை நாடுகிற விதத்தில், மற்ற மனிதர்கள், உலக மனிதர்களுடைய சகாயத்துக்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தினா, ரெகோபயாம் என்கிற ராஜா வாழ்ந்த காலத்தில் யுத்தம் பண்ண சரியா தெரியாததுனால 26வது வசனத்தை வாசித்தா, எகிப்தின் ராஜா ஆலயத்தின் பொக்கிஷங்களை எடுத்து கொண்டு போனான்னு பைபிள்ல இருக்கு. வாசிங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம்
25 26 வாசியா. ரெகோபியாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போனான். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில யுத்தம் பண்ணுவதற்கு பலனற்றவளாய் மாறி இருக்கிறதுனால விசுவாச நம்பிக்கை தெய்வீகமான பொக்கிஷம் தைரியம் எல்லாம் தங்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மினிமோர் ஊழியக்காரர்களுக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விசுவாச நம்பிக்கை தைரியம் இல்ல. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்குள்ள இருக்க வேண்டிய பொக்கிஷங்களான அனுபவம் இல்ல. போயிட்டு கர்த்தரை சார்ந்து நிக்க முடியாம போயிட்டோம், அடங்கிட்டோம். அவிசுவாசம் அதைரியம் அவநம்பிக்கைக்குள்ள அடங்கி கிடக்கிறோம். வியாதி வரும்போது அடங்கிடுறோம். மருத்துவர்களை நாடுகிற பரிகாரிகளே தேடினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படட்டும். அப்ப அடங்கி விடக்கூடாது. 4வது, வாழ்க்கையில யுத்தங்கள் வரும்போது வியாதிகள் வரும்போது பரிகாரிகளை தேடி அடங்கிடக்கூடாது. அல்லேலூயா, அலேக்கானம். 5வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புத்தகம் 22 11 13 வாசித்தா. 1 ராஜாக்கள் 22 11 13 வாசித்தா. வாசிங்க. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 13 வாசிங்க. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். 400 தீர்க்கதரிசிகள், நல்லா கவனிச்சிடுங்க, 400 தீர்க்கதரிசிகள் ஒருமித்து சொல்றாங்க, ராஜாவே யுத்தத்துக்கு போகலாம், ராஜாவே யுத்தத்துக்கு போகலாம். நாம் வாசித்த ஆரம்ப கீவேர்டு வசனத்தை இந்த 5வது குறிப்பில் தான் தியானிக்க போறோம். 400 பேர் சொல்லலாம் யுத்தத்துக்கு போகலாம், 1000 பேர் சொல்லலாம். சும்மா உங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. நீங்க அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அது கிடைக்கும், இது கிடைக்கும், பூனை கிடைக்கும், நாய் கிடைக்கும், ஆட்டுக்குட்டி கிடைக்கும், யானை கிடைக்கும், வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும். தப்பு இல்லை. இன்னைக்கு அதுக்காகவே ஒரு கூட்டம் உபவாச ஜெபத்துக்கு போறாங்க. ஈர மண்ணு கிடைச்சானி கூட சொல்ல முடியாது. அல்ல நனஞ்ச மண் இருக்குல்ல, அது கூட கிடைச்சானு தெரியாது. பைபிள் சொல்லுது, மிகாயாவை கூட்டு வர போனவன் சொன்னா, வாசிங்க அந்த 13வது வசனத்தை. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். ஆமா, இப்போ 14வது வசனத்துல மிகாயா என்ன சொல்றான்? வாசிங்க. அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று. கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே செய்வேன். கர்த்தர் என்னிடத்துல சொல்லுவதே செய்வேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்லுவேன். அதனால்தான் ஏசாயா 58:1 வாசிக்கும் போது சொல்லும், வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப மிகாயா என்ன சொன்னான் பாருங்க. அங்க 400 தீர்க்கதரிசிகள், வாசிங்க அந்த வசனத்தை. 19வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கிலியாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். எத்தனை பேரு? 400 தீர்க்கதரிசி. எத்தனை தீர்க்கதரிசி? 400 தீர்க்கதரிசிக்கு ஒரே ஒரு மிகாயா. பொய்யின் ஆவியாய் இருப்பேன். வாசியா. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றார். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையிலே பதுங்கும் அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவராகிய
ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானம். எல்லா உபத்திரவமும் வருது. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 17வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிய. அப்பொழுது அவன் இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல. சொல்ல வேண்டியதை சொன்ன, அடங்கி விடாதே. சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்ல வேண்டிய நேரம் சொல்லாம இருந்தது, அடங்கி விடாதே. 400 பேர் சொன்னான், நீ போகலாம் போகலாம், அது நடக்கும் இது நடக்கும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அது கிடைக்கும் இது கிடைக்கும். ராஜாவே சிதைக்கியெல்லாம் இரும்பு கொம்புகளெல்லாம் உண்டாக்கிட்டு அப்படி பெரிய படம்லாம் போட்டான். எமிகாய் வந்து சொன்னான், இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள், செத்து போவா நீ. நடந்தது அதான் நடந்துச்சு. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்றதுக்கு அடங்கி போகக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிடணும். அல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவிட்ட வந்து சொல்கிறான், ஒரு ஆட்டுக்கு நீ 4 ஆடு கொடுக்கணும், பட்டயம் அவன் குடும்பத்தை விட்டு விலகாது. அல்லேலூயா. ஆமாம், அடங்கி போயிடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியர்களெல்லாம் சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சத்தியத்தை சொல்லிடக்கூடாது. ஸ்தாபனத்தை பார்த்து சத்தியத்தை சொல்கிறத நிறுத்திடக்கூடாது. மறுபடி நம்மளை கன்வென்ஷனுக்கு கூப்பிடணுங்கிறதுக்காக சத்தியத்தை சொல்கிறத நிறுத்திக்கூடாது. இன்றைக்கெல்லாம் பெந்தகோஸ்த சபைகளில் நகைக்களத்தில் உலக ஆடம்பரங்களை வெறுத்து ஜீவிக்கிற பிரசங்கம் கிடையாது. உலகத்தின் வேஷத்தை கடிந்து பேசுகிற பிரசங்கம் கிடையாது. ஏன்னா பாஸ்டர்ஸ்மார், பாஸ்டர்ஸுடைய மனைவிமார், பிள்ளைகள் எல்லாரும் வேஷக்காரர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ சபைகளில் எத்தனையோ விதங்களில் பெந்தகோஸ்த பாஸ்டர்ஸ் ஈவன் டை அடிக்கிறத நிறுத்த முடியலை. கண்ணுக்கு புருவத்துக்கு கூட டை அடிக்கிற ஊழியக்காரங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெருகி இருக்கிறாங்க. எங்கள் புருவத்துக்கு நம்ம சபையில் தெய்வ ஜனங்கள் கண்ணுக்கு பெண் பிள்ளைகள் கண்ணுக்கு மை போட மாட்டாங்க. ஆனால் மெனிமோர் ஊழியக்காரங்க எத்தனையோ கணக்கில் எவ்வளோ மெஜாரிட்டியான ஊழியக்காரங்க புருவத்துக்கு கூட மை அடிக்கக்கூடிய நிலவரத்தில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வேஷத்தை எதிர்த்து பேச முடியல. சும்மா சொல்லுவாங்க நகை கலத்துறது, அடுத்தது ஏசப்பா மருந்து இல்லாமல் சுகமாக்குவார் என்று சொல்லி சத்தியத்தை பேசுகிற அனுபவம் இல்லை. அருமையான அன்றைக்கு மிகாயா சொன்னான், இல்லை நீ இஸ்ரவேலின் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக நீ செத்து போவா. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொன்னா, உன் பிள்ளைகள் 4 பேரை நீ பலி கொடுக்க வேண்டியிருக்கும், பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு நீங்காது என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிற சகோதரனே சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை அநியாயத்தினால ஒரு நாள் அடக்கி போடக்கூடாது. எவ்வளவு பணம் தருகிறார்கள் என்பதல்ல, எவ்வளவு வசதி உள்ளவர்களாய் சபையில் இருக்கிறார்கள் என்பதை வசதி உள்ளவர்களுக்காக அவர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக ஜனங்களை மழுப்பி பேசுகிறதுக்கும் ஜனங்களுக்கு ஏற்ற விதத்தில் பேசுகிற ஒரு பிரசங்கியாரா ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. ஆண்டோடைய கிருபையினால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். யாரு எவர் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டோடைய வேதத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு, கர்த்தருக்கு சுத்தமான எப்போதாயிலும் பிரசங்கத்தில் அதை நம்ம ஒரு தலைப்பா எடுத்து பேசலாம். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவன், ஆனால் அதே நேரத்தில் தேவன் தம்முடைய பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்டத்தை சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சமாய் நிற்கிறவன் யார்? எனக்கு துணையா நிற்கிறவன் யார்? என்ற சத்தியத்துக்கு துணையா நிற்கிறவன் யார்? நிக்கணும். அல்லேலூயா. 1000 விளக்கு இருந்து 999 விளக்கு எரியாம லைட் பீஸ் போன பல்போடி ஒரு கட்டடத்தில் இருக்கிறத விட 10 முட்டை கோழிக்கு கீழே அடையில இருக்குது, 9 கூமுட்டை கோழி மட்டும் மாறி 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 அடகாக்க 9 கூமுட்டை சபையில் வச்சிருக்கிறத விட, புரியுதா பிரசங்கம்? புரியுதா பிரசங்கம்? ஆமா, அதுக்கு 999 விளக்கையும் கலத்தி தூர போட்டுலாம். அல்லேலூயா. எரியாத விளக்கோடி இருக்கிறத விட, கூமுட்டைகளை சபையில் வச்சு அடகாக்கிறத விட, பரஞ்சே மனசிலாயும் നിങ്ങൾക്ക് மலையாளம் அறியுமோ? கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் அநியாயத்தினால் அடக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. சத்தியோனி வரும்போது, தேவனுடைய உபதேசனி வரும்போது, ஆண்டோடைய வார்த்தைகள் வரும்போது நிற்கணும், போயிடக்கூடாது. இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் இல்லை. உலகத்தின் வேஷத்தை எதிர்த்து பேசுறதுக்கு இல்லை. மருந்து இல்லாமல் ஏசப்பா சுகமாக்குவார் நீ பேசுறதுக்கு ஊழியர்கள் இல்லை. செல்போன் இன்டர்நெட் கனெக்ஷன்களை எதிர்த்து தேவையில்லாத விதத்தில் செல்போன் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு பேசுறதுக்கு இல்லை. சும்மா பேசுறாங்க. இவ்வளவு நீளத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி பேச முடியும்? பேசி பிரயோஜனம் என்ன?
கன்வென்ஷனுக்கு போனா பிரசங்கிக்கிறவருக்கு பின்னால இருக்கிற ஊழியக்காரங்க வரைக்கும் தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. செல்போனை வச்சு ஒன்று தடவா இல்லைன்னா உறங்குறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஆகையினால ஐந்தாவது, அநியாயத்தினால் சத்தியத்தை பேசுகிறவர்கள் அடக்கிவிடப்படக்கூடாது. சத்தியத்துக்காக வாழ்கிற ஜனங்கள் உலகத்தின் காரியத்தினால அடங்கி போகிற அவளாய் மாறிடக்கூடாது. சொல்லுவாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, கொலுசு போட்டால் என்ன தப்பு இருக்குது, கம்மல் போட்டால் என்ன தப்பு இருக்குது, கூட்டெக்ஸ் அடித்தா என்ன தப்பு இருக்குது, லிப்டிக் போட்டால் என்ன தப்பு இருக்குது, முடிய கொஞ்சம் அப்படி வச்சா என்ன இருக்குது, ஐலைனர் போட்டால் என்ன தப்பு இருக்குது, ரோஸ் பவுடர் போட்டால் என்ன தப்பு இருக்குது. ஒன்றுமே தப்பு இல்லை, போட்டுக்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சுடிதாரை கிழிச்சு போட்டால் என்ன தப்பு இருக்குது. பாசத்துக்கு பிள்ளைகளே போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நிக்கர் போட்டால் என்ன தப்பு இருக்குது. உன் சைஸுக்கு நிக்கர் என்ன எது வேணாலும் நீ போடலாம். தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை தான். வெளிநாட்டுக்காரங்க போட்டுக்கிட்டு தெரியாங்க, யார் தப்பு? ஒன்றும் இல்லை, பிரச்சனை. அடக்கம், அல்லேலூயா. நானும் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ சில வஸ்திரங்களை தேவன் அழகுபடுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுக்கு நீ சில வஸ்திரங்கள் இருக்குது. அல்லேலூயா. 6 சரியா வாசிப்போமா? அடங்கி போகக்கூடாது. இதில் அடங்கி போகக்கூடாது. ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரூத்துடைய புஸ்தகம் 1:7 வாசியா. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் போதும். 14வது வசனத்தை வாசிங்க. அழகா ஒரு டாக் நடந்துட்டு இருக்கு. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அடங்கி விடாது. 7வது வசனத்துல நகோமி 2 மருமக்களோடு புறப்பட்டாள்னு சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு? 2 மருமக்களோடு புறப்பட்டா. எங்க போறது? வாசி மறுபடியும் 7வது வசனத்தை வாசிங்க. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் ஆமா 3 பேருமா தான் போறாங்க. போகும்போது நல்ல அதைரியத்துக்குரிய, அவிசுவாசத்துக்குரிய, அவநம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அள்ளி விடுறாங்க. யாரு? நகோமி மாமியார் அள்ளி விடுறாங்க. மருமக்களே, இனி நான் உங்களுக்கு எப்படி பிள்ளை பத்து தர முடியும், அது வரைக்கும் நீங்க எப்படி காத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அள்ளி விடுறாங்க. அள்ளி விடுறாங்க. அள்ளி விட்ட உடனே ஓர்பாள் சத்தமிட்டு அழுதுட்டு முத்தம் போட்டு ஒரே ஓட்டம். வந்த பாதையிலே திரும்பி ஓட்டம். மாமியார் வீட்டு வேதம் சொல்லுது ரூத்தை குறித்து. மாமியாரை பற்றி கொண்டாள், நகோமியை பற்றி கொண்டாள். 15வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்ற? வாசிங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். அடங்கிறாத. எவ்வளவு அதைரியம், அவிசுவாசம், அவநம்பிக்கை வார்த்தையை கேட்டாலும் தேவனை பின்பற்ற விஷயத்துல அடங்கிறாத. திரும்பி போயிடாத. அந்த மார்க்கத்துல கால் வச்சுட்டு போயிடாத. அல்லேலூயா. கலப்பையில கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன். ஆமா 2 பிரசங்கம் குத்தி பேசிட்டா போதும், உடனே நெளிஞ்சிருவாங்க. ஒரு சக்கரை இல்லைன்னாலும் பரவாயில்ல. அவ்வளவு பெருமை. பீத்தல் உடுங்கும். தெரியாது, பார்க்கல. பணமும் பொருளும் சொத்து என்ன செய்யணும் பார்க்கல. வேஷம் போட்டவங்க வாழ்க்கையை பார்க்கல. புது உடிப்புல ஏறக்குறைய 56 வருஷத்துல 10 வயசுல இருந்து 46 வருஷ காலமா பார்க்கல. என்ன புடுங்கோன்னு தெரியாது, என்ன சாதிச்சுட்டாங்கன்னு தெரியாது, எவன் பணம் எவனுக்கு உதவி செய்துன்னு தெரியாது, அலங்காரம் பண்ணினவங்களே அழகு என்ன செய்துன்னு தெரியாது, மினுக்கிட்டு நடந்தவங்களே மினுக்கு என்ன செய்துன்னு தெரியாது. போயிடாத, அடங்கிறாத. அதைரியமான அவிசுவாசமான வார்த்தையை கேட்டு அடங்கிறாத. ஏசப்பா கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சொன்னாங்க சீசர்கள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, போதக சிட்சைய ஜீவ வழி. கிதியோன் சொல்றான், பயந்தவங்களாம் ஓடி போங்க. ஓட்டமா ஓடிட்டான். போயிடாத, அடங்கிறாத. அல்லேலூயா. 300 பேர் கூட்டத்தில் நீர். அல்லேலூயா. என்ன வந்தாலும் பின்பற்றுவேன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லு. அல்லேலூயா.
கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லு. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. யோபுடைய சிநேகிதருடைய வார்த்தையை கேட்டு மறுதலிச்சிராத. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் காண்பேன். என் தோல் முதலாய் அழுகி போனாலும் அந்நிய சத்தங்களை கேட்டு அடங்கி போயிடாத. அதைரியத்துக்குரிய, அவிசுவாசத்துக்குரிய, அவநம்பிக்கைக்குரிய வார்த்தையை கேட்டு அடங்கிறாத. 1000 சொல்லுவாங்க, என் அன்பே கட்டி கரும்பே. ஆமா, நீ தேவதையை போல் இருக்கிறாய். உன்னை எல்லாவிட்டால் நான் திருமணமே பண்ண மாட்டேன். வாழ்விலும் சால்விலும் நீத்தான் என் சொந்தம். கெட்டின பிற்பாடு வண்டியை வச்சு இடிச்சு கொள்ளலாமான்னு நினைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமா, ரோடு மாதிரி இரு, அப்படியே உருட்டி கீழ் ரோடு போட்டே மாதிரி மாத்திரலாமான்னு நினைப்பான். கவனமா இருக்கணும். எந்த சத்தங்களும் நம்மளை அடக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. என் நாடுகள் அந்நிய சத்தத்தை கேட்காததுனால் சன்பல்லாத்து தோபியா போல உள்ளவங்களுடைய சத்தம் இருக்கும். சனகரிப்புடைய சத்தம் உண்டாகும். எந்த சத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையை அசைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அடங்கி விடாதே. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீ எங்கே தங்குவினா அங்கே நான் தங்குவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று என்னை பிரிக்காது. அடங்கி விடாது. அல்லேலூயா. ஒன்ஸ் இந்த மார்க்கத்துக்குள்ள கால் வச்சிட்டியாக்கும், பின்னால போயிடாது. அல்லேலூயா. பின்னிட்டு பார்க்கிறவங்க கிட்ட ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கு. பின்வாங்கி போகிற ஆத்மாவை கர்த்தருக்கு என்ன செய்யாதான்? பிடிக்காது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 7வது வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 26 வாசித்துட்டு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 7 8 10 11, எபிரேயருக்கு எழுதின 11 24 26 வாசித்துட்டு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 8 10 11 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து வரப்போகிற ராஜ்யத்துக்காக இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமா, மருவ மலையின் அனுபவத்தை பாக்கியமா நினைத்தான். அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற மாயை குப்பை பிரசங்கியுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. மாயை மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாய். சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. மாயைனா அர்த்தம் தெரியுமா? மாயைனா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்னது? பொய்யானது. அல்லேலூயா. மாயை அடைக்கலமாய் கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டம் பெருகி இருக்கிறாங்க. மாயை மாயை, சூரியனுக்கு கீழே மாயை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, வாசிங்க 3ஆம் அதிகாரம் 7 8 வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். வாசிங்க 11 12 வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படி எண்ணுகிறேன்? லாபமா இருக்கிறதெல்லாம் எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டம் என்றும் குப்பை என்று என்ன செய்றேன்? குப்பை. நம்ம ஆட்கள் அப்ப நிறைய குப்பை வச்சிருக்கிறாங்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினார். புரோஜனமற்ற நிறைய குப்பை இந்த உலகத்தில் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. 2014 வருஷத்தில் நம்ம பிரேம்குமார் பேர் நம்ம பேரில் அவருக்கு ஒரு எழுதியிருந்த உயிலின்படி ஒரு 5.5 சென்ட் பூமி எழுதி வச்சாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டாங்க. ஊரெல்லாம் ஜபா பிரதருக்கு 5.5 சென்ட் பூமி கிடைக்க போகு அபகரிக்கிறார்னு இருந்துச்சு. நான் போனேன் ஞாயிற்றுக்கிழமை அடக்காராதனை முடிஞ்சு. அதுக்கு பிற்பாடு அவங்க அன்னைமார் வந்தாங்க. வந்த உடனே சொன்னேன், எனக்கு இது ஒன்றும் வேண்டாம். நான் ஏற்கனவே அவர் எழுதின உடனே நம்ம டெய்ஸி ஏக்காவுக்கு சொன்னேன், ஏக்கா எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆக இந்த இடம் அப்பா ஒன்றுமே இல்லை, அப்போவுமே சொன்னேன் வேண்டாம். வந்தாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்த நாள் வந்தாங்க. அடுத்த நாள் வந்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் ஒன்றும் கவலைப்படாங்க. அவங்க சொல்லாங்க, நீங்கள் இருக்கிறீங்களா? ஒரு பயமும் இல்லைன்ட்டாங்க. இல்லையா? நான் சொன்னேன், ஏதாவது காசு ஒரு நல்லா இருக்கிறேன், ஒன்றும் வேண்டாம், இங்கே யாருக்கு எங்கே கையெழுத்து போடணுமோ போட்டு தரோம்.
அல்லேலூயா. எவன் கட்டிக்கிட்டு தெரியும்? யார் கழுத்தில் இறங்க சொத்து இத்து கழுத்தில் கட்டிக்கிட்டா திரியிறாங்க? ஒன்றும் கட்டிட்டு திரியிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போட்டா. அல்லேலூயா. தேவையில்லை. அல்லேலூயா. ஆமாம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் நம்ம இதில் ஒரு சகோதரி பத்திரம் அவங்க ஏதோ ஒரு கையெழுத்துலாம் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்ன ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ அது அவங்கள கவனிக்கிற யாருக்குனாலும் நீங்கள் கொடுத்து விடுங்கன்னு சொல்லி இதை பார்த்துட்டு, அதாவது அவர் எடுக்க மாட்டார், கவனிக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி கொண்டு வந்து தந்துருக்குறாங்க. சொத்து நம்ம யாரும் எடுத்துட்டு எனக்கு எதுக்கு, என் கழுத்துலையா கட்டி எடுத்துட்டே போகிறேன். அல்லேலூயா. என்ன குறைவு இருக்குது? அல்லேலூயா. நஷ்டம் என்றும் குப்பை என்று எண்ணு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நஷ்டமும் குப்பையும் சூரியனுக்கு கீழே மாயை அடங்கி விடக்கூடாது. உலக புராணமா பணம் பொருள் சொத்து சுகம் ஆஸ்திக்கு அடங்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து பிலிப்பியர் 3:10 வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க பிலிப்பியர் 3. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு எப்படியாயிலும் உயிரோடு எழும்பணும். கிறிஸ்துவனுடையவர்களாய் அவரை சந்திக்கணும். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து மணவரையில் உட்கார்ந்துருக்கும் போது நல்ல கருப்பாக இருந்த பிள்ளை நல்ல ரோஸு பவுடரும் போட்டு நல்ல முடியையும் இழுத்து போட்டு அது ஒரு குரங்கு குட்டி இருந்தா நல்லா இருக்குது. போட்டா பார்த்தா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது இப்படி இப்போ பவுடர்லலாம் இந்த இது வடிஞ்சு இப்படி சுண்டையை வச்சுட்டு இப்படி இருக்கும். நமக்கு பார்க்கும்போது பக்கத்தில் துப்புறதுக்கு இடம் இருக்காது. சாவங்களா கொஞ்சம் லட்சணமாக இருக்கிற முகம் தான். அதில் ஒரு போட்டாலவா முடம் இதான உடனே நீ பெரிய அழகிய ஆயிரிய போறியா? அழகியா நீ இருக்கிறது தானே. ஒரு நாள் கூத்துக்கு அங்கே பாட்டுட்டு வந்து நின்று இடி இருக்குது. அவன் பக்கத்தில் நிற்கவன் குரங்குக்கு பிறந்த குரங்கு குட்டி மாதிரி, எருமைக்கு பிறந்த எருமை குட்டி மாதிரி அவன் இடி இருக்கான். இது 30,000 ரூபா 4,000 ரூபாயை கொடுத்து முடியை இழுத்து அப்படி ஒரு மாதிரி வச்சு இங்கே ஏற்கனவே அழகு வடியுது. அவங்களா இருக்கிற லட்சணத்தில் முகத்தை கழுவிட்டு வந்து விட்டாலே மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. படைச்ச தெய்வம் ஒன்று அழகாத்தான் படைச்சி வச்சிருக்கிறார். ஒன்று அலங்கோல படுத்துறது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். உலகத்தால் வந்து உட்காராத. அல்லேலூயா. படைச்சவருக்கு பிள்ளைகளை வந்து உட்காருங்க. அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தின் உலகத்தார போட்டு இழுத்து பிறக்க முந்தின நாளே போட்டு ஒன்ன பரண்டி எதுக்கு இந்த சுவாலி திருந்து. அல்லேலூயா. படைச்சவருக்கு பிள்ளையா வந்து மணவரையில் உட்காரு, சபையில் வந்து உட்காரு. அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து கர்த்தருடைய ஜனங்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டான். அதுக்கு தானே இந்த மார்க்கம். அடங்கிறாது. அல்லேலூயா. உனக்கு வைக்கல பியூட்டி பார்லர். தான் சுண்டு தனக்கு பிடிக்காதவங்க தான் முகம் தனக்கு பிடிக்காத. என் முகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் சரியா எனக்கு பிடிச்சிருக்கு. படைச்சோர் சரியா படைச்சிருக்காரு. அல்லேலூயா. சிலர் நினைக்கிறான் உமக்கு என்ன கவலை, மாநரத்தில் நீர் படைச்சப்பட்டிருக்கிறீர். உமக்கு என்ன கவலை, 5-7 இருக்கிறீர். உமக்கு என்ன இப்பவும் முகம் நல்லா தானே இருக்கு. உமக்கு என்ன கவலை, இப்பவும் சுண்டு லேசா சிவப்பு கலரில் தானே இருக்கு. உமக்கு என்ன கவலை, தொப்பையும் கிடையாது கரியும் கிடையாது, சரியாக தானே இருக்கிறீர். இனி ஏன் பேச மாட்டீர். வாழ் உனக்கு அது கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துமே. அடங்கி விடாதே. எப்படி ஆயிலும் உயிர் தெளில் சாயல். இந்த உலகத்தின் மாயைக்குள்ளே அடங்கி விடாதே. உலகத்தின் வேஷத்துக்குள் அடங்கி விடாதே. உலகத்தின் ஆடம்பரத்துக்குள் அடங்கி விடாதே. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிற இடத்தில் அடங்கி விடாதே. அநித்தியமான பொக்கிஷங்களுக்குள் வாழ்க்கை அடங்கி விடாதே. தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்கிறது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மைமேலே வெளிப்படுவார். பூரண வடிவுள்ள சீயோனிலே கர்த்தர் பிரகாசிக்கிறார். நான் போய் உங்களுக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளும். என் அருமை தெய்வ ஜனமே, இந்த உலகம் மாயைக்கு ஏதுவாக, இந்த உலகம் அழிவுக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாயைக்கு கீழாக ஒப்பு கொடுக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அழித்து விட வேண்டாம். மாயை மாயை சூரியனுக்கு கீழே எல்லா மாயை. தேவனால் கைவேலை இல்லாத ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடு. ஆண்டவரே,
நான் இந்த விஷயத்திலெல்லாம் அடங்கிட விடக்கூடாது. அடங்கி விடாதே. கர்த்தருடைய பிள்ளைகள் அடங்கிடக்கூடாது. மொத்த பெந்தகோஸ்து ஊழியர்கள், விசுவாசிகள் அடங்கி போயிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறது உங்களை பற்றி பேசுனேன்னு நினைப்பீங்க. போகிற இடமெல்லாம் அருவருப்பா. ஒரு திருமண கார்டு அடித்தா கூட அந்த காட்டில் இருக்கிற ஃபோட்டோ அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. கவுன் மாதிரி ஒன்றை போட்டு வந்து உட்கார்றாங்க, வெள்ளையா, அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க எங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு இவ்வளவு போகிற இடங்களில் முகம் சுளிக்கிறாங்க பரிசுத்தவான்கள். திருமணம் நடத்தி வச்சிருக்கிறவங்க அந்த பிள்ளையை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோ அருவருப்புக்குரிய ட்ரெஸ்ஸுகளை போட்டு வந்து உட்கார்றாங்க. மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அடங்கி போகவில்லை. அடங்கி விடாதே. எது உனக்கு இருந்தாலும் அடங்கி விடாதே. ஆபிரகாம் அடங்கி போகவில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.